பஸ்ல தான் மீட் பண்ணேன். ஆனா சொன்னதில்ல இன்ன வரைக்கும். பஸ்ல சொல்லுவாங்க, என் ஆள் வருது இந்த பாட்ட போடுங்க. பார்த்து பார்த்து கண்களை பூத்திருப்பேன் நீ வருவாயான்னு அந்த பாட்டு போடுவாங்க. அப்போ இவங்க வந்து அவங்க ஊர்ல ஒரு ஒரு பசங்களா கூட்டு வந்து என் ஆளு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அப்போ எனக்கு இவங்க லவ் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனா அத தெரிஞ்சுக்கிற மாரி நானும் காமிச்சுக்கிடுவேன். உங்க பஸ் பயணத்தோட காதல் அனுபவத்த சொல்லுங்க. பஸ்ஸில போய்க்கிட்டு இருக்கையில, நான் படியில நின்னுட்டு இருப்பேன். ஜன்னல்ல உட்காந்துட்டு இருப்பா. என் புக்க அவட்ட குடுத்துருவேன். என் நம்பர எழுதி அவட்ட குடுத்துட்டேன் மேல. அந்த நோட்ஸ வந்து மறந்து வைக்கிறாப்புல நான் படக்குன்னு இறங்கி நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஓகே. அப்படி மறந்து நோட்ட விட்டுட்டு போற மாரி. வீட்டுக்கு போற மாரி மறுநாள் வரல என் நம்பர் இதான் உங்க நம்பருன்னு இவங்க நோட்ஸ் தனியா வாங்கி வச்சிருந்தேன். பையன் அப்படியே பேச ஆரம்பிச்சாச்சு. வேண்டாம் வேண்டான்னு சொன்னா கேட்கல. அப்புறமும் வேற அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வேற மாப்பிள்ளைக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ நான் இவங்ககிட்ட பேசல. 1 வீக் தான் மேரேஜுக்கு டைம் இருக்கு. அப்போ 1 வீக் ஆனா மனசு ஏத்துக்கல. அங்க சரின்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க ஏத்துக்கிறல. அவங்க பூ வச்சுட்டு போயிட்டாங்க. ஆ. நான் எங்க ஊர்ல இருந்து 10 பேரை கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு போயாச்சு. பிறகு கடைசியில போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வேணாமன்ட்டா. நீ வேணாம்ன்ட்டா அப்ப நான் வேணான்ட்டு இனிமே மூஞ்சில முழிக்க நானும் வந்துட்டேன். எனக்கே தெரியாம வாசல்ல லெட்டர் எழுதி போட்டுருந்துருக்கா. 10 பேர் கூட்டு வீட்டுக்கு வந்தாங்கல்ல. தண்ணியில மறந்துட்டப்பா. அந்த டப்பால தண்ணிய ஊத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ எனக்காண்டி சாவுற அளவுக்கு கூட வந்திருக்கேன். நான் அவ்வளோலாம் சென்டிமெண்டா இது பண்ணேன்.